வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. சச்சின் ரீரிலீஸ்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெளியே வெடிச்சிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு புக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்சி புக்கிங் எல்லாம் ஸ்கேம் பண்ணி தான் புக் பண்ண மாதிரி அந்த புக் மை ஷோவில் புக் பண்ணியிருக்காங்க. தேட்டரில் போய் நேரில் போய் பார்த்தா ஒரு 30-40 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் புக்கிங்கில் மட்டும் ஹவுஸ்ஃபுல்னு காமிக்குது அப்படின்னு ரீசன்ட் வாய்ஸ்ல இவர் மிஸ்டர் சேகுவாரா அப்படிங்கிற ஒருத்தர் கூட பேசியிருந்தாரு. மேலும் பல பேர் ஆமாங்க அந்த மாதிரி தான் நடந்திருக்கு, அதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்னடான்னு பாத்தீங்கன்னா நேத்து ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு வந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட் பேட் அகலி படத்தை பார்த்த அஜித் ரசிகர்கள், அதாவது நேற்று பாத்தீங்கன்னா 11வது நாள் குட் பேட் அகலி படம் வெளியாகி 11வது நாள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா குட் பேட் அகலி எங்கெங்கெல்லாம் ஓடுதோ எல்லா தேட்டர்லயுமே பெரும்பாலும் ஹவுஸ்ஃபுல் தான். அந்த அளவுக்கு தான் படம் ஓடிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெயிலர் எப்படி ஒரு சஸ்டைனா நின்று ஓடிச்சோ அந்த மாதிரி இந்த படம் ஓடுது. சரி, இந்த படத்தோட வசூலை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், நம்ம சுட்ட வடைகள் எல்லாம் வேஸ்டா போயிரும் அப்படின்னு தான் சச்சின் படத்தை இறக்கியிருக்காங்க. அதான் சொல்றேன். இப்ப பாருங்க, நேற்று சச்சின் அதே தேட்டர்ல, அதாவது எப்படின்னா குட் பேட் அகலி படம் முடிந்து அடுத்த ஷோ ஒன்று வேற ஸ்கிரீன்ல வேற ஷோ ஓடிட்டு இருக்கும்ல, அந்த ஷோல பாத்தீங்கன்னா சச்சின் ஓடிட்டு இருந்தது. குட் பேட் அகலி படம் பார்த்து வந்த ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சச்சின் ஓடுற தேட்டர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லி கதை திறந்து பார்த்திருக்காங்க. ஆனா புக்கிங்ல ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு காமிச்ச அந்த ஷோ பாத்தீங்கன்னா உள்ள ஒரு 30 பேர் தான் இருந்திருக்காங்க. இதை வீடியோவா எடுத்து அஜித் ரசிகர்கள் பரப்பியிருக்காங்க. அந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு பாருங்க, சைடில் ஆட் பண்றேன், அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்க, நீங்களே நல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சச்சின் படத்துக்கு புக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா டிவிக்கு கட்சியாலேயே பண்ணப்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா திரு புஷி ஆனந்த் அவர்களால, ஏன்னா அவங்க தான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப டிவிக்கு பொதுச் செயலாளராக இருக்காரு. அது இல்லாமல் இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் தான். கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு கட்டளை போயிருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு கட்சி நிர்வாகியும் அந்தந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா 200 டிக்கெட்டுக்கு புக் பண்ணியிருக்கணும். நீங்க படம் பாக்குறீங்க, பார்க்கலாம், அதெல்லாம் அடுத்த விஷயம். நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். நம்ம தளபதி தான் வெயிட், நம்ம தளபதியோட மவுசை எப்பவுமே காமிக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வலுக்கட்டாயமா புக் பண்ணி வச்சிருக்காங்க. வேற வழி இல்லாம கட்சி நிர்வாகிகள் எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. முதல் நாள் முதல் ஷோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய தேட்டர்ல கட்சி நிர்வாகிகளை பேனர் அது இதுன்னு வச்சு படத்தை கொண்டாடி முதல் ஷோ எல்லாம் போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்த எல்லா ஷோவுக்குமே பாத்தீங்கன்னா கூட்டமே கிடையாதுங்க. நீங்க நேற்று சண்டே தானே குட் பேட் அகலிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து எத்தனை வீடியோ வந்திருக்குது, குடும்பமா போய் கொண்டாடுற மாதிரி எத்தனை வீடியோ வந்திருக்குது. அதே சச்சின் படத்துக்கு குடும்பமா போயிட்டு இந்த சண்டே மக்கள் கொண்டாடினாங்க. சச்சின் படத்தை பார்த்து அப்படி கொண்டாடினாங்க. சச்சின் படம் வேற லெவல் ஹிட்டு, பாத்தீங்களா கூட்டத்தை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வீடியோ வரல, எந்த ஒரு தேட்டர்லயும் அவ்வளவு கூட்டம் வரலையே. அப்படின்னா என்ன நடக்குது? அப்ப புக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு உருட்டு வேலை. ஏன்னா இப்ப ரோகிணி தேட்டர்னு வச்சுக்கோங்களேன், ரோகிணி தேட்டர்ல குட் பேட் அகலி தான் எல்லா ஸ்கிரீன்லயும் போட்டிருந்தாங்க. சச்சின் ரீரிலீஸ் அப்படின்னு சொன்ன உடனே குட் பேட் அகலிக்கு ஒரு 7-8 காட்சிகள் தான் ஒதுக்கப்பட்டாங்க. சச்சின் படத்துக்கு கிட்டத்தட்ட 15-20 காட்சிக்கு பக்கமா சச்சின் படத்துக்கு போட்டிருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தோம்னா, அந்த தியேட்டர் ஓனர் அப்படி அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிக்கியாவில் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு நிர்வாகி. அவர் தான் பாத்தீங்கன்னா அவர் மூலமா தான் இந்த ரோகிணி தேட்டர்ல குட் பேட் அகலிக்கான அந்த காட்சிகள் எல்லாமே ஃபுல்லா குறைச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 4 காட்சி 5-6 காட்சி தான் போடுறாங்க. அதே இந்த சச்சின் ரீலீஸ் படத்துக்கு பாத்தீங்கன்னா 15 காட்சிகளுக்கு மேல போடுறாங்க. அப்ப இதுல என்ன தெரியுது, திட்டமிட்டு குட் பேட் அகலி படத்தோட வசூல் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. இதனையும் பாத்தீங்கன்னா அந்த 15 காட்சிகளும் சச்சின் படத்துக்கு ஃபுல்லா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. முதல் நாள் கட்சி நிர்வாகிகள் மூலமா புக் பண்ண அந்த காட்சி மட்டும் தான் ஃபுல்லா போச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஷோவுமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல புக்கிங் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு காமிக்கும், டிக்கெட் ஃபுல்லா புக் ஆயிருச்சு அப்படின்னு காமிக்கும், 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு பேர் புக் பண்றாங்கன்னு சொல்லி காமிக்கும். ஆனா நேர்ல போய் அந்த தியேட்டர்ல போயிட்டு உள்ள போய் பார்த்தோம்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் 40 பேர் தான் இருக்கிறான். அதுவுமே நார்மலா டிக்கெட் புக் பண்ணி வரவன். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா பல்கா புக் பண்ணாங்கல்ல கட்சியில இருந்து, அவங்க எல்லாம் படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எத்தனை தடவை பாப்பீங்க? முதல் நாள் முதல் ஷோ எல்லாம் ஃபுல்லா போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. எத்தனை தடவை அந்த படத்தை நீங்க பாப்பீங்க? அதனால ஃபுல்லா புக் பண்ணிக்கிட்டாங்க. புக் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த படத்தை நீங்க பாருங்க, பார்க்காதீங்க, ஆனா எல்லாரும் புக் பண்ணி இருக்கணும் படத்தை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை வந்தது அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த கட்சி நிர்வாகிகளே டிக்கெட்டை புக் பண்ணி ஷோ எம்டியா ஓடிட்டு இருக்குது. இப்பதான் குட் பேட் அகலியோட ஸ்கிரீன் கவுண்ட் குறையுது இல்ல, அதனால அந்த படத்துக்கு வசூல் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா
நான் வந்து சினிமாவை விட்டு அரசியலுக்கு போனாலும் என்னோட பழைய படத்தை ரிலீஸ் பண்ணா கூட நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஒரு பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. சரி, இந்த தேட்டர் மட்டும் தானா அப்படின்னா இல்ல, இன்னும் நிறைய தேட்டர்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டமே கிடையாது, ஆனா புக்கிங்ல வந்து ஃபுல்லா காமிக்குது. இதுதான் வந்து தன்னை வந்து ஒரு வசூல் சக்கரவர்த்தியா காமிக்கிறதுக்கு திரு விஜய் அவர்கள் எந்த ஒரு எல்லைக்குமே செல்வார் அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிற ஒரு கொஸ்டினா இருக்குது. சரி, ஏன் வந்து இந்த சமயத்தில் அதை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித்துக்கு எதிராக அவரோட வசூலை குறைக்கணும். ஏன்னா குட் பை டபிள்யூ படம் நல்லா போயிட்டு இருக்குது. இன்னொன்று என்னன்னா, என்னோட ரீரிலீஸ் பண்ண கூட பார்த்தீங்கன்னா அஜித் வசூலை முறியடிக்கும், எந்த நடிகர் படம் வந்தாலும் தளபதி தான் கிங்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக சொந்த கட்சிக்காரங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு புக்கிங் ஸ்கேம் நடந்திருக்குது அப்படின்னு பலராலும் பேசப்படுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆதாரபூர்வமா அடிச்சு சொல்றாரு திரு சேகுவாரா அவர்கள். ரீசன்ட் வாய்ஸ் சேனல்ல நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பகவதின்னு ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல தேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த சச்சின் படத்தை உலகம் ஃபுல்லா ரீரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே இந்த படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு இல்லை, எதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் கேரளா தளபதியின் கோட்டைங்கிறாங்க, அங்க மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 5 ஷோ 6 ஷோ தான் ஓடுது. டோட்டல் கேரளாவுமே சேர்த்தனாவே 10 ஷோ கூட வராது, அந்த அளவுக்கு தான் படம் போயிட்டு இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃபுல்லாக போகல, தேட்டர் எம்டியாக தான் ஓடிட்டு இருக்குது. இத்தனைக்கும் இவங்க அந்த ப்ராக்சி புக்கிங் பண்ணா கூட அது வந்து குட் பை டபிள்யூவோட ரியல் புக்கிங்க்கு ஈக்குவலாக வரல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60,000 70,000 டிக்கெட் புக் ஆகுதுன்னா இந்த பிராக்சி புக்கிங் மூலமா இவங்க ஒரு 25,000 30,000 டிக்கெட் வந்து காமிக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தியேட்டருக்குள்ள ஆளே இல்லை. இத்தனைக்கும் சச்சின் படம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 2005 வெளியாகி சந்திரமுகி படத்தோட கிளாஸ் விட்டு செம்ம அடி வாங்கி பல்பு வாங்கி அற்ற பிளாப்பான படம். அந்த படத்தை வந்து இது ஏற்கனவே எத்தனை நாள் தெரியுமா ஓடிஞ்சு, 200 நாள் ஓடிஞ்சு, 400 நாள் ஓடிஞ்சுன்னு சும்மா அடிச்சு விட்டு அது ஒரே ஒரு தேட்டர்ல வந்து 100 நாள் ஓடிஞ்சு. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் தேட்டர்ல வந்து 100 நாள் ஓடுன்னு தான் சொல்றாங்க. அந்த ஒரு தேட்டர் என்னன்னா இந்த வருஷம் ஃபுல்லா அந்த படத்தை நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வாங்கினாங்க. அது அக்ரிமெண்ட் போட்டு போடுறதுனால அந்த தேட்டர்ல மட்டும் அந்த படத்தை வந்து டெய்லியும் கூட்டம் வந்தாலும் வரலனாலும் சும்மா ஓட்டிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு தேட்டர்ல ஓட்டுறதுதான் சும்மா இப்படி ஓட்டினாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் சும்மா ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா புக்கிங்ல வந்து இவங்களே புக் பண்ணி இந்த மாதிரி காமிச்சிக்கிறது, இத்தனை கோடி வசூல் பண்ணிச்சு, இந்த படம் தளபதிக்கு மவுசு பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்குது, மக்கள் வந்து அப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ கூட இல்லையே. சச்சின் படம் ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த தேட்டர்ல எவ்வளவு ஓடுனுச்சு, இல்ல ரோகிணி தேட்டரே கூட கேட்கறேன், இல்ல கமலா தேட்டர் கேட்கறேன், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட்டம் வந்தது காமிங்க, குடும்பமா மக்கள் கூட்டம் வந்தது காமிங்க. குட் பை அக்லி படத்துக்குலாம் பாத்தீங்கன்னா குடும்பமா தமிழ்நாடு ஃபுல்லா கூட்டம் போறாங்க, அதெல்லாம் இவ்வளவு வீடியோ வந்திருக்குது. நீங்க வந்து சச்சின் படத்துக்கு அந்த மாதிரி வந்து குடும்பமா மக்கள் குழந்தை குட்டியோட வந்ததெல்லாம் காமிங்க. படம் அவ்வளவு ஓடுச்சு, டிக்கெட் எல்லாம் புக்கிங் போயிருக்குதுங்கிறீங்களா, அதெல்லாம் காமிங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, விஜய் அவர்கள் வந்து தன்னை ஒரு தோல்வி ஹீரோவா அவர் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டாரு. தன்னை ஒரு வெற்றியா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எந்த இலைக்குமே போவார் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு சாட்சி. இப்ப சினிமாவிலும் இந்த அளவுக்கு நீங்க வந்து இப்படி பண்றீங்களே, இப்ப அரசியலுக்கு போயிட்டீங்க, மக்கள் வந்து எப்படி நம்புவாங்க? தன்னை விட எந்த ஒரு ஹீரோவும் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல திரு விஜய் அவர்கள் வந்து உறுதியா இருக்காரு. இதுல வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா எங்க தன்னோட பட வசூல்கள், அதாவது பட வசூல்கள்னு சொல்றது காரணம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கோட் படம் வந்து 450 கோடி அப்படின்னு சொன்னாங்கல்ல. தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களே சொல்லிட்டாரு, கோட் படமே சரி எந்த படமும் சரி இது வரைக்கும் 2 வருஷத்துல வந்த படங்கள்லயே அமரன் படம் மட்டும்தான் ஹிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா குட் பை அகலி, அமரன் குட் பை அகலி, இந்த 2 படம் தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே லாபம் கொடுத்த படம். வேற எந்த படமுமே பாத்தீங்கன்னா பெருசா போகல. இவங்க இஷ்டத்துக்கு 100 கோடி 200 கோடி 500 கோடின்னு தயாரிப்பாளர்கள் வந்து சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க அந்த நடிகரை குசிப்படுத்துறதுக்கு. சத்தியமா அந்த 2 வருஷத்துல இந்த 2 படம் தான் ஓடிச்சு, மீது எல்லாமே டூப்பு அப்படின்ட்டாரு. இப்ப அந்த கோட்டு படம் ஹிட் எல்லாம் எங்க போச்சு? ஒரு அண்டார்டிகா, நெப்டியூனு, ப்ளூட்டோ இந்த மாதிரி கிரகங்கள்ல கீது எங்கனாச்சும் ஓடி வசூல் சாதனை பண்ணிச்சு, அதுவும் தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல வசூல் இல்லையாம்பா, அது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. மேலும் இந்த சச்சின் படம் பாத்தீங்கன்னா சந்திரமுகி கிட்ட வாங்கின அடியில இருந்து அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் கூட விஜய் வந்து எந்த படத்துக்குமே கிளாஸ்க்கே போறது கிடையாது. ஏன்னா அடிச்ச அடி அப்படி. சந்திரமுகி படம் தூக்கி போட்டு சச்சின் படத்தை மிதிச்சு அனுப்பி விட்டுருச்சு. அதாவது எப்படின்னா இனிமே கிளாஸுக்கு வருவியா அப்படின்னு சொல்லி அடிச்ச அடிதான் பாத்தீங்கன்னா சந்திரமுகி சச்சினை போட்டு பிறந்தது. ஏன்னா வந்து சந்திரமுகி அவ்வளவு பெரிய ஹிட்டு. சந்திரமுகி ஹிட்டால பாத்தீங்கன்னா எல்லா தேட்டர்லயுமே வந்து சச்சின் படத்தை தூக்கிட்டு சந்திரமுகி போட ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பிட்ட கொஞ்சம் தேட்டர்ல மட்டும் தான் சச்சின் படம் ஓடுச்சு, அதுவுமே பெரிய வரவேற்பு இல்லை. படத்தை வாங்கிட்டோமே வேற வழி இல்லையே அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் எந்த படமாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட திரு விஜய் அவர்கள் படம் வந்து மோதி இருக்கா? இல்லவே இல்லை. அதே மாதிரி சமீபத்திய படங்கள்
அஜித் படங்களோட கிளாஸ் விட்டு விஜய் படங்கள் எந்த படமுமே அஜித் படத்தை பீட் பண்ணி வெற்றி பெறல. வீரம் ஜில்லாவா இருக்கட்டும், வீரம் தான் வின் பண்ணுச்சு. அதே மாதிரி துணிவு வாரிசா இருக்கட்டும், துணிவு தான் வின் பண்ணுச்சு. இதுல வேற ஒரு உறுப்பு, சச்சின் முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? சச்சின் 3 நாள் எவ்வளவு கோடி தெரியுமா வசூல் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுக்கிறாங்க. சச்சின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராக்சி புக்கிங், ஸ்கேம் புக்கிங் எல்லாம் பண்ணியுமே முதல் நாள் வந்து 1.6 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்குது. மொத்தமே சச்சின் வந்து ஒரு 7 கோடி 8 கோடி மொத்தமா வசூல் பண்ணாவே பெரிய விஷயம். என்னன்னா இந்த மாதிரி நீங்க புக்கிங் பண்ணாலுமே அந்த டிக்கெட் கவுண்ட்லாம் போட்டு கணக்கு போட்டு பார்த்தாலுமே அவ்வளவுதான் வசூல் வருது.